ஒரு பசுமை நிறைந்த அழகான காட்டில் அமைதியாக ஓடும் ஒரு நதி இருந்தது. அந்த காட்டில் ஒரு உயரமான மாமரத்தில் ஒரு சுறுசுறுப்பான குரங்கு வாழ்ந்து வந்தது. மரத்திலிருந்து மரத்திற்கு தாவி மாம்பழங்களை சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருந்தது. நதிக்கரையில் மெதுவாக நகரும் ஒரு ஆமை வாழ்ந்தது. அது அமைதியாக பொறுமையுடன் இருந்தது. குரங்கு ஆமையை பார்த்து, "எவ்வளவு மெதுவாக நடக்கிறாய்" என்று கிண்டல் செய்தது. ஆனால் ஆமை ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருந்தது. ஒரு நாள் குரங்கு மரத்திலிருந்து தாவும்போது தவறி கீழே விழுந்தது. அதன் காலில் பலத்த காயம் ஏற்பட்டது. வலியில் துடித்த குரங்கு, "யாராவது உதவுங்கள்" என்று அழைத்தது. ஆனால் யாரும் வரவில்லை. அப்போது மெதுவாக ஆனால் உறுதியுடன் ஆமை குரங்கின் அருகே வந்தது. "நான் மெதுவாக இருப்பேன், ஆனால் உதவி செய்வேன்" என்றது. குரங்கு ஆமையின் கவசத்தை பிடித்துக்கொண்டது. ஆமை மெதுவாக நதியைக் கடந்து குரங்கை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்றது. சில நாட்களுக்குப் பிறகு குரங்கு குணமடைந்தது. ஆமையின் முன் கைகளை கூப்பி, "நான் உன்னை தவறாக நினைத்தேன், நீ உண்மையான நண்பன்" என்றது. அன்று முதல் குரங்கு யாரையும் கிண்டல் செய்யவில்லை. இருவரும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்தனர். நீதி: யாரையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். உண்மையான பலம் கைண்ட்னஸ்ல தான் இருக்கிறது.